டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் அமெரிக்க அதிபர் ஒபாமாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி விரிவான பேச்சு நடத்தினார். இந்திய குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் முதல் அமெரிக்க அதிபர் என்ற பெருமையை பெற்றுள்ள பராக் ஒபாமா 3 நாள் பயணமாக டெல்லி வந்துள்ளார். டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் ஒபாமா, அவரது மனைவி மிச்சல் ஒபாமா மற்றும் அமெரிக்க குழுவினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி மதிய விருந்து அளித்தார். இதைத் தொடர்ந்து பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் ஒபாமாவும் இருதரப்பு பேச்சு நடத்தினர். சர்வதேச பயங்கரவாதம், சர்வதேச அரசியல் பிரச்சினைகள், இருதரப்பு வர்த்தக உறவுகள், அணுசக்தி உடன்பாடு, பருவநிலை மாறுபாடு, பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தினர். அப்போது தனக்கு அளிக்கப்பட்ட மிகச் சிறப்பான வரவேற்பும், குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருப்பதன் மூலம் தனக்கு அளிக்கப்பட்டுள்ள கௌரவம் குறித்தும் ஒபாமா மிகுந்த மகிழ்ச்சி தெரிவித்தார். ஒபாமாவுக்கும் மிச்சேலுக்கும் பிரதமர் மோடி 2 தீப்பெட்டிகளை பரிசளித்தார். இந்திய நெசவு வேலைப்பாட்டை நிரூபிக்கும் வகையில் ஒரு தீப்பெட்டியில் மிகுந்த வேலைப்பாடு கொண்ட சேலையும், இன்னொரு தீப்பெட்டியில் சால்வையும் இருந்தன. இதைக் கண்டு அதிபர் தம்பதியினர் வியந்து பாராட்டினர். இதைத் தொடர்ந்து மாலையில் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அளித்த விருந்தில் ஒபாமா பங்கேற்றார். இந்த விருந்தில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், மூத்த அதிகாரிகள், முப்படை தளபதிகள், ராணுவ உயர் அதிகாரிகள், நடிகர் அமிதாப் பச்சன், கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர். ஒபாமாவை மகிழ்விக்கும் விதமாக இந்திய கலை நிகழ்ச்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தன. திங்களன்று காலை நடக்கும் குடியரசு தின விழாவில் குண்டு துளைக்காத மேடையில் இருந்து அணிவகுப்பை ஒபாமா பார்வையிடுகிறார். அவருடன் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் நரேந்திர மோடியும் அதே மேடையில் இருந்து நிகழ்ச்சிகளை பார்க்கின்றனர்.